ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸான ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா தான் கதை உங்களுக்கு ரொம்பவுமே குழப்பமா போக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு ஃபர்ஸ்டே எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துடாதீங்க. கதையை பொறுமையாக கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. இதை மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் சோவார்ட் சீசன் 1 எபிசோட் 9. ஹே ஷோன், ஹால்வேல ஓடாத அப்படின்னு சொல்லி சொல்றா. பார்த்தா ஷோன் ஃபாஸ்டா ஓடி வந்து பார்க்கறான். என்னன்னு பார்த்தா ஜூலியஸ், அதாவது ஷோனோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். பிரதர், உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். ஹே ஹைரேஸ், உன்னை பார்த்ததுலயும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஷோனோட சிஸ்டர் அந்த இடத்துக்கு வருவோம். அவ கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஹே ஷோன், நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றியா? நம்ம சிஸ்டர் மட்டும் நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. ஏன்னா நான் திரும்ப எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். என் பேர்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவோ. என்னாச்சு அப்படின்னு ஷோன் கேட்கறான். நீ எதை பத்தியே கவலைப்படாத, உங்க அண்ணனுக்கு ஷீல்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹைரேஸ் சொல்றான். அவங்க ஃபேவை பார்த்துட்டு இவ ரொம்பவோ பெருசா வளர்ந்துட்டாள்னு ஜூலியஸ் சொல்லவும். ஃபே பண்ண சாகசத்தை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அகாடமில வந்த ஒரு எர்த்ரக்னா அவ கொன்னுட்டா அப்படின்னு சொல்லவும். ஹே ஷோன், நம்ம ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. நீ ஃபேவை பத்திரமா பாத்துக்கிடணும், நான் இதோ இந்த ஸ்கார்ஃபை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும். இந்த ஸ்கார்ஃப் நம்ம அம்மாவோடது தானே, இதை அவங்க மொமெண்டமா வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும். ஆமா, இது ரொம்பவுமே முக்கியமானது. இது ஒரு ஸ்பைடரோட சில்கால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லவோ. அப்படின்னா இது ஒரு மான்ஸ்டரோட சில்கா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கறான். டெராக்டெக் ஸ்பைடரோட வெப் கிடைக்கிறதுல ரொம்பவுமே ரேரான விஷயம். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வென்ச்சரர் குரூப் அந்த டெராக்டெக் ஸ்பைடரோட வெப்பையும் ஒரு டிராகன் எக்கையோ கொண்டு வந்தாங்க. அந்த வெப்பை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. அது போக அந்த டிராகன் எக் அதுதான் இப்ப ஃபேவா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹே ஜூலியஸ், டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி ஹைரேஸ் கேட்கவோ. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி ஜூலியஸோ கிளம்புறான். ஷோனுக்கு அவங்க அண்ணனை பிரிய மனசே இல்ல. ஏன்னா அவன் டீமன் லார்ட் கூட சண்டை போட போறான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டீமன்ஸ் கூட கண்டிப்பா நீங்க வார் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும். அந்த டீமன்ஸ் கூட சண்டை போடாமையே இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோமா? எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இது எல்லாம் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா உன்னை வந்து பாக்கேன் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சொல்லவோ. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஷோன் அனுப்பி வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ மேல அந்த டிராகன் நெருப்ப கக்குது. இப்ப அவ நிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்ல. நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாய்சனை தூக்கி அந்த டிராகன் மேல அடிக்கிறா. நிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லங்கிறதுனால அந்த டிராகன் மேலேயே குதிச்சு அது மேல சும்மா எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோயினோட ஒரு கையே போயிருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோயின் மேலேயே தான் நின்னுட்டு இருக்கா. ஆனா அது கீழே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகனை நம்ப வச்சிருக்கா. அந்த கல்லுல கடைசியா நின்னுட்டு இருந்தது உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் கிடையாது, அது ஒரு இல்யூஷன் தான். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி மேலேயே தான் நின்னுட்டு இருந்திருக்கா. இப்படி இல்யூஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ அந்த டிராகனை கொண்டுட்டேன். உண்மையிலேயே நான் ஒரு ஜீனியஸ்ல அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கமா பார்த்தா அவளுக்கு ஒரு ஸ்பாட் லைட்லாம் அடிக்கிறாங்க. என்ன இது, எனக்கு ஸ்பாட் லைட்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருந்தா. அந்த டிராகன் இன்னும் சாகவே இல்ல. அட பாவி, நான் உனக்கு இல்யூஷன் வச்சு ஏமாத்திட்டேன்னு பார்த்தா நீ இறந்து போன மாதிரி என்னைய ஏமாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஹெச்பியோ ரொம்பவும் கம்மியா இருக்கு. அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த டிராகனால ஜம்ப் பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் மேல இருந்து கீழே குதிச்சு இந்த கடைசி அட்டாக் தான் யார் உயிரோட இருக்காங்கிறத நிர்ணயம் பண்ண போகுது. ஹே நம்பர் 2 பிரெயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நீ மேல கோவப்பட்டல அப்படின்னு சொல்லி அந்த புது பாரலல் மைண்ட் வந்து சொல்லுது. இப்போ நான் யூஸ் பண்ண போற மேஜிக்கு எனக்கு 2 மைண்ட் தேவை, நீயோ வா அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்த பாரலல் மைண்ட கூப்பிடுறா. என்னோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான மேஜிக்கை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. அபீஸ் மேஜிக்கான ஹெல்ஸ் கேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும். அந்த நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து அந்த ஹெல்ஸ் கேட் வெளியே வருது. அது ஓபன் ஆகவுமே அந்த மேக்மா, அதாவது அந்த நெருப்பு குழம்பு அவ்வளவுமே அந்த ஹெல்ஸ் கேட் குள்ள போயிருது. இப்போ அந்த இடத்துல நெருப்பு குழம்பு இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஈஸியா அந்த இடத்துல நடக்க முடியும். என்னோட மேஜிக் பவர் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அந்த டிராகன் தான் ஜெயிக்கும். ஆனா அது ஏன் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு அந்த டிராகன் மேல வெப் போட்டு நம்ம ஹீரோயின் இப்ப இழுக்கிறா. நம்ம ஹீரோயின் பிச்சு இழுத்ததுல அதோட பார்ட்ஸ் எல்லாம் துண்டு துண்டா பிஞ்சு வந்துருது. ஒரு வழியா இப்ப அந்த டிராகனும் இறந்து போயிருக்கு. அந்த டிராகனை இப்ப கொன்னதுனால நம்ம ஹீரோயின் எவால்வேஷன் ஆகுறா. அவளோட லெவல் எல்லாமே ரொம்ப ஹையஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. டிராகன் ஸ்லேயர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அதுலயே இவளுக்கு புதுசா நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்குது. என்னதான் ஹெல் கேட்டை வச்சு அங்க கீழே கிடந்த அந்த நெருப்பு குழம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டாலுமே திரும்பவும் சுத்தி இருக்கிற நெருப்பு குழம்பு எல்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நெருப்பு குழம்பு வந்துரும். இந்த டிராகனை அப்படியே விட்டுட்டு போக மனசுல அப்படின்னு சொல்லி அதை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எல்ரோ லேப்ரின்த்ல இருந்த அந்த டிராகன் இறந்து போயிடுச்சா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அதை அவ தான் பண்ணிருப்பாளா? ஆனா அவ டைரக்டா எதுலயே இன்வால்வ் ஆக மாட்டாளே. அப்ப எது இதை பண்ணிருக்கும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி அவன் எதையோ பார்த்துட்டு இப்ப நம்மளே அந்த இடத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். புதுசா வந்திருக்கிற ஈவிலை ஸ்கில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. இப்ப நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டதுனால இதுக்கப்புறம் நான் எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை, என்னோட வெற்றியை கொண்டாட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த டிராகனை சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவ டிடெக்ஷன் ஸ்கில்ல ஏதோ ஒன்று தெரியுது. இந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று வருதுங்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் கூட அது ஸ்பேஷியல் மேஜிக் தான் அப்படிங்கறத என்னால முடியுது. இந்த இடத்துல கண்டிப்பா வேற எந்த ஒரு மான்ஸ்டருமே இல்ல அப்படின்னா வர்றது என்ன தேடி தான் வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தாட் எக்ஸலரேஷனை யூஸ் பண்ணி அந்த ஒரு செகண்ட்ல ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கா. டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் டைரக்டா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். இவன் என்ன விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனவங்கிறத மட்டும் என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலங்க.
நீங்க பேசுறது எனக்கு புரியல, தமிழ் தெரிஞ்சா பேசுங்க, நான் ஒரு தமிழ் ஸ்பைடர் பொண்ணு, டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கவும் திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு போன் வந்து விழுது. இந்த போன் எங்க இருந்து வந்துச்சு, இது என்னோட டிடெக்ஷன்ல கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருக்கவும் ஹே லிட்டில் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி அதுல யாரோ பேசுறாங்க. அந்த போன்ல பேசினவங்க பேசினது எனக்கு புரிஞ்சது, அதுல டிரான்ஸ்லேஷன் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அந்த போன்ல இருக்கிறவங்க ஹே லிட்டில் ஸ்பைடர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா. அவங்க என்ன பேசினாங்கன்னு புரியல. அவன் போனை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். ஹே லிட்டில் ஸ்பைடர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவன் உன் விஷயத்துல தலையிட மாட்டான் அப்படின்னு அவ சொல்லவும் எங்க யாருங்க நீங்க திடீர்னு என்கிட்ட வந்து பேசுறீங்க, உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் என்னையும் உனக்கு தெரியாதா, நான் தான் டி அப்படின்னு சொல்லி அந்த போன்ல இருக்கிறவங்க சொல்லவும் அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி அது நீங்க தானே அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ண கடவுளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஹே லிட்டில் ஸ்பைடர், நான் முதல்ல இந்த உலகத்தை சேர்ந்தவளே கிடையாது, நீ என்னைய ஒரு ஈவில் கார்டுன்னு சொல்லலாம், இது எல்லாத்தையுமே நான் என்னோட ஃபன்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல பேசுற பொண்ணு சொல்றா. அப்படின்னா யார் வேணாலும் அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் நான் எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சோ உனக்கு தேவையான ஆன்சர் உனக்கே ஒரு நாள் தெரியும், பாய் லிட்டில் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் திடீர்னு மறைஞ்சு போயிருது. இப்போ டீமன் லார்டோட கேஸ்ல காட்டுறாங்க எல்லா கோர் மெம்பர்ஸுமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவோ இப்ப டீமன் லார்ட் பொண்ணு அவளோட சேர்ல போய் உட்காந்து அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறா. வாரோட ப்ரொசீஜர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் கோர்ல இருக்கிறவன் இருந்துச்சு எல்லாமே நல்லபடியா தான் போகுதுன்னு சொல்றான். செகண்ட் கோர் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் பொண்ணு சொல்லவும் எல்லாமே நல்லபடியா தான் போகுது அப்படின்னு சொல்லி செகண்ட் கோர்ல இருக்கிறவரும் சொல்றா. தேர்ட் கோர் அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லவும் கண்டிப்பா நம்ம அந்த ஹீரோஸ் கூட இந்த வார ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி தேர்ட் கோர்ல இருக்கிறவன் கேட்கறான். எனக்கும் இந்த வார ஸ்டார்ட் பண்றதுல விருப்பம் இல்லதான், ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இந்த வார் நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சனா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தேர்ட் கோர்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி தேர்ட் கோர்ல இருக்கிற ஹெட் சொல்றான். செவன்த் கோர் வரைக்கும் கேட்கறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, அதுல 8 கோர்ல இருக்கிறவன் மட்டும் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே டீமன்ஸ் தான், ஆனா டீமன் லார்டுக்கு நம்ம எதுக்காக அடிமையா இருக்கணும், அதுவும் அந்த சின்ன பொண்ணுக்கு என்னால எல்லாம் அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் டீமன் லார்டையே எதிர்த்து பேசுறியா, டீமன்ஸ்க்கு வச்சிருக்கிற சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடலான்னு போகும்போது பார்த்தா திடீர்னு அவங்க ரெண்டு பேராலையுமே அசைய முடியல. நீங்க ரெண்டு பேர் கத்துறதுமே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, மோடிக்கிட்டு உங்க இடத்துல உட்கார்லனா இந்த ஆபீஸ் மேஜிக் நான் கட் பண்ணா உங்க உடம்பு ரெண்டு துண்டா மாறிடும் அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் சொல்றா. உடனே அவங்க ரெண்டு பேருமே அமைதியா அவங்க பிளேஸ்ல உட்காரவும் அந்த மேஜிக்காவா எடுத்துருதா. ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு போன அந்த ஒருத்தனும் அந்த இடத்துல தான் உட்கார்ந்திருக்கான். 9th கோர்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொண்ணை பார்த்து மறைக்கிறா. ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கா. 10th கோர்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னா வார ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் ஆர்டர் கொடுக்குறா. எல்லாருமே அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா டீமன் லார்ட் கிட்ட அந்த ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணவன் தனியா வந்து பேசுறான். அந்த ஒயிட் ஹேர் வச்சிருந்த அந்த பொண்ணும் டீமன் லார்ட் கூடவே தான் நின்னுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து நிப்போம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணவன் சொல்லவும் ஹீரோ கூட நம்ம இப்ப சண்டை போட்டு தான் ஆகணும், எனக்கு ஷோனை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்றா. ஜூலியஸ் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப நம்ம ஷோனை காட்டுறாங்க. ஷோன் நார்மலா கிளாஸ்ல உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கவோ கண்டிஷன்ஸ் ஹாஸ் பீன் மெட், ஹீரோ டைட்டில் அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஷோனுக்கு வருது. ஹீரோ டைட்டில் அவனுக்கு இப்ப வந்துச்சு. அதே நேரத்துல ஹீரோ டைட்டில் வந்ததுனால லைட் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கில் அவனுக்கு வருது. பிரின்சஸ் லைன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கான். இல்ல இப்படி நடக்க கூடாது, இல்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஹீரோங்கிற டைட்டில் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கிட்ட தான் இருக்கும், அது யார்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த டைட்டில் இப்ப எனக்கு வந்துருச்சுன்னா இல்ல இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, ஜூலியஸ் கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஷோன் கதறான். ஜூலியஸ் இறந்து போயிட்டான்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த வேர்ல்டுல ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் ஒரே ஒருத்தர் கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த ஒருத்தங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனவங்களா இருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா அவங்க இறந்து போறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா ஜூலியஸ் இப்ப இறந்து போயிட்டான் அப்படிங்கறதுனாலதான் ஷோனுக்கு இப்ப ஹீரோ அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா உண்மையிலேயே ஜூலியஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். டீமன் லார்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த மிஸ் ஓகா சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அப்படின்னா நம்ம ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்காளா? அப்புறமா ஷோனோட அண்ணன் ஜூலியஸ் அந்த கதை சொல்லும்போது அந்த டிராகனுங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினியோட வீட்டை கொளுத்தி தான் அந்த ஸ்பைடர் வெப் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அந்த சம்பவம் எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா? அது போக இப்போ என்னடா புதுசா ஒருத்தன் ஸ்பேஷியல் மேஜிக் யூஸ் பண்ணி திடீர்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி வரான். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே குழப்பமா இருக்கும். இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப குழப்பமா தான் இருந்தாலுமே கூட கடைசி எபிசோட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க கடைசி எபிசோட பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இந்த கதை எவ்வளவு சூப்பரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சோ பொறுமையா கதையை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.